முதல்ல இந்த வீடியோவை பாருங்க. இந்த வீடியோல ஒரு பக்தர் கதறி அழுதுட்டு இருக்கார். என்னாச்சுங்க? என்ன பண்ணாங்க? சாமி இடிச்சு நாங்க கொண்ட பிள்ளை ஓட்டுற மாதிரி பாத்திட்டு இருந்தோம். என்ன பண்ணி போட்டாங்க. எத்தனை சாமி ஓடுறாங்க? அவங்க ஓட்டுற முருகன், விநாயகர், அம்மா, அம்பாளே, சிவன். சரிங்க. விநாயகர் எல்லாம் ஓட சொல்லிட்டாங்க. நாங்களே குழந்தை பிள்ளையை வளர்க்குற மாதிரி வளர்த்து வச்சிருந்தோம். சாமியை இடிச்சிட்டாங்க. எத்தனை சாமியை இடிச்சிருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க. விநாயகர், முருகர், அம்பாள், சிவன் எல்லாத்தையும் உடைச்சு தள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. இத பாக்கும்போது நீங்க ஒரு முருக பக்தரா இருந்தீங்க அப்படின்னா என்னடா இப்படி அநியாயம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவம் உங்களுக்கு வரும். அப்படியே அடுத்த வீடியோ பாருங்க. ஒரு கோயில் இடிக்கப்படுது. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் முருகா முருகான்னு கத்துற சத்தம் கேக்குது. இத பாக்கும்போது நம்மளுடைய கோபம் இன்னும் ஒரு படி அதிகமாகும். அடுத்ததா இன்னொரு வீடியோ இருக்குது. இந்த கோயிலை இடிக்கிறத எதிர்த்து போராடுறவங்கள போலீஸ் அப்புறப்படுத்துற வீடியோ. அவங்களும் நரம்பு புடைக்க வீரவேல் வெற்றிவேல் முழக்கம் போட்டுக்கிட்டு இந்து விரோத தமிழக அரசு அப்படின்னு கத்துறாங்க. அரசியல்ல என்ன நடக்குது, நாட்டுல என்ன நடக்குது அப்படின்னு எதுவுமே தெரியாம இந்த வீடியோவை சாமானியரா பாக்குற ஒருத்தருக்கு பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல இந்துக்களுக்கு எதிராக ஏதோ சதி நடக்குதோ அப்படின்னு ஒரு ஒப்பீனியன் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. சோ இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் கோயிலை இடிக்கிற வீடியோ, இடிக்கும் போது அங்க இருக்கிறவங்க கத்துற வீடியோ, இடிக்கிறத தடுக்கிறவங்கள போலீஸ் அப்புறப்படுத்துற வீடியோ. இதுக்குள்ள இருக்கிற விஷயம் மட்டும் தான் நமக்கு தெரியும். ஆனா இதை இடிக்கிறதுக்கு முன்னாடியோ இடிச்சதுக்கு பின்னாடியோ அப்புறமோ என்ன நடந்தது அப்படின்னு மக்களுக்கு தெரியுமா? தெரியாது. அதே மாதிரி ஏன் இடிக்கிறாங்க அப்படிங்கறதாவது தெரியுமா? அதுவும் தெரியாது. ஏன்னா இந்து முன்னணி பாஜக காரங்க போடுற கட் வீடியோஸ்லயோ ரீல்ஸ்லயோ அந்த கோயில் கொட்டாய ஏன் அகற்றுறாங்க அப்படிங்கிறதுக்கான காரணமே இல்ல. அவங்க எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி போடுறது ஒரே விஷயத்தை தான். அது என்னன்னா தமிழ்நாடு அரசு தொடர்ச்சியா கோயில்களை இடிச்சிட்டு வருது. அது இந்து விரோத அரசு. சோ as a fact checker ஒரு fact checker ஓட வேலை என்னன்னா பரவற வீடியோஸ்ல என்ன இருக்குது அப்படிங்கறத மட்டும் பார்க்காம அதுக்கு முன்னாடி பின்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு முழு உண்மையையும் சேர்த்து 360 டிகிரில பாக்குறது தான் ஒரு fact checker ஓட வேலை. சோ இந்த இடிப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த இடிப்பு நடந்த பிறகு பாஜகவை சேர்ந்த தலைவர்கள், முக்கியமான தலைவர்கள் எல்லாம் எப்படி இதுக்கு ஃபர்ஸ்ட் ரியாக்ட் பண்ணாங்க அப்படிங்கறத பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர் போட்ட ட்வீட்டை ஓபன் பண்ணிக்குவோம். திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் ஈட்டி வீரம்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள செல்வமுத்து குமரன் கோயில் அப்பகுதி மக்களின் குலதெய்வ வழிபாட்டிற்கான பழமையான கோயிலாகும். நோட் தி வேர்ட்ஸ், பழமையான கோயிலாகும். ஏன்னா இதுக்கு பின்னாடி நம்ம விளக்க சொல்ல போறோம். அடுத்தது முக்கியமான பாயிண்ட் என்னன்னா நேற்றைய தினம் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சாமி திருக்கோயில் மலையில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதற்கு பழி வாங்குவதற்காக இன்று இந்த பழமையான திருக்கோயிலை காவல்துறையை குவித்து திமுக அரசு முற்றிலுமாக இடித்திருக்கிறது. திமுக அரசின் இந்த இந்து விரோத தரங்கட்ட நடவடிக்கையை வன்மையாக கண்டிக்கிறோம். அதாவது திருப்பரங்குன்றத்துல தர்காவுக்கு பக்கத்துல தீபம் ஏற்றணும்னு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதற்கு பழி வாங்குறதுக்காக திருப்பூர்ல இருக்கக்கூடிய இந்த கோயிலை திமுக அரசு இடிச்சிருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்ததா பிஜேபி தமிழ்நாடுடைய அபிஷியல் பேஜ்ல ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. கோவில்களை தேடி தேடி இடித்து வருகிறது ஸ்டாலின் தலைமையிலான அரசு. அதுல பார்த்தோம்னா அவுரங்கசீப்பை விட மோசமாக கோயில்களை தமிழ்நாடு அரசு தேடி தேடி இடித்து வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதெல்லாம் தான் பார்த்தோம்னா பாஜக ஐடி விங்ல இருந்து இந்துத்துவ அமைப்புகளை சேர்ந்த எல்லாரும் ஒரே மாதிரி பரப்பக்கூடிய வெர்ஷன். இப்போ நம்ம உண்மை என்ன அப்படிங்கிறதுக்குள்ள வருவோம். முதல்ல இந்த கோயில் அண்ணாமலை சொல்ற மாதிரி பழமையான கோயில் கிடையாது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த இடத்துல ஒரு சிலையை வச்சு அங்க ஒரு கொட்டாயை போட்டிருக்காங்க. அத்தோட நிக்காம அடுத்தடுத்து என்ன பண்ணிருக்காங்கன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் ஆக்கிரமிச்சு அந்த இடங்கள்ல எல்லாம் வேற வேற சிலைகளை வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சோ ஒரு கோயில் கட்டுற மாதிரி செட் பண்ணி மொத்தமா 2.8 ஏக்கர் நிலத்தை ஆக்கிரமிக்க முயற்சி பண்ணிருக்கு ஒரு கேங். இடம் மொத்தமும் கவர்மெண்டோட இடம். கவர்மெண்டோட இடம்ங்கிறது மட்டும் முக்கியமான விஷயம் கிடையாது. அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னா 2024 ஜூன் மாசம் 28ஆம் தேதி அந்த இடத்தை பார்த்தோம்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய 1.15 ஹெக்டேர் நிலத்தை அகதி முகாம்கள் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுக்கு வீடு கட்டி கொடுக்கிறதுக்காக அந்த நிலத்தை அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறைக்கு மாத்தி மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டிருக்கு. சோ இந்த டாக்குமெண்ட்டை தமிழ்நாடு அரசினுடைய தகவல் சரிபார்ப்பகம் வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஈழத்தமிழர்களுக்கு வீடு கட்டி கொடுக்கிறதுக்காக அந்த நிலத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணப்போ பார்த்தோம்னா அந்த இடத்துல எந்த கோயிலும் இல்லை அப்படிங்கறத டாக்குமெண்ட் பேசுது. சோ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த இடத்தை ஈழத்தமிழர் நலனுக்காக மாத்தினதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்குள்ள ஒரு கேங் என்ன பண்ணிருக்குன்னா ஒரு சிலையை கொண்டு வந்து வச்சு அதுக்கு பக்கத்துல ஒரு கொட்டாயை போட்டு பூஜை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. வாரிசில்லாத சொத்து ஆட்டைய போடலாம்னு நினைச்சனே, இப்படி அநியாயமா மண்ணலி போட்டாங்களே. இந்த வடிவேல் காமெடி வரும்ல, ஆஹா வாரிசில்லாத சொத்து ஆட்டைய போட்டுறலாம்னு பார்த்தா இப்படி வந்துட்டாங்களே கைப்புள்ள அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணக்கா அந்த நிலத்தை ஆட்டைய போடணும்னு நினைச்சவங்களுக்கு எதிராக ஒரு புகார் போய் அந்த புகார் பின்னாடி நீதிமன்றம் வரைக்கும் போய் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் வந்து அந்த இடம் வந்து அகற்றப்பட்டிருக்கு. சோ ஈழத்தமிழருக்காக ஒதுக்கப்பட்ட 2.5 ஏக்கர் நிலத்தை ஆட்டைய போடுறதுக்காக எவ்வளவு நேக்கா அந்த இடத்துல ஒரு சிலையை கொண்டு வந்து வச்சு அதுக்கு ஒரு கொட்டாயை போட்டு பக்கத்துல வேற வேற சிலைகளை வச்சு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதை கண்டுபிடிச்சு ஆக்கிரமிப்புகளை அகற்றினதுக்கு தான் இவ்வளவு நாடகம். நம்ம முன்னாடி பார்த்த வீடியோக்கள் எல்லாமே இந்த நாடகத்தினுடைய ஸ்கிரிப்ட். இதைத்தான் வந்து பார்த்தோம்னா பழமையான கோயிலை இடிச்சிட்டாங்க அப்படின்னு அண்ணாமலை போயே பரப்பிட்டிருக்காரு. இதுக்கு நம்ம கிட்ட பழைய போட்டோ ஆதாரங்கள்லாம் கூட இருக்குது. வெறும் கொட்டா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்டுட்டு பழமையான கோயில் 300 வருஷம் பழமையான கோயில் இந்த கோயிலுக்கும் இன்னொரு கோயிலுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்லாம் அண்ணாமலையும் பாஜகவினரும் பரப்பிட்டு இருக்காங்க.